2012இல் உலகம் அழிந்து விடுமா? மாயன் கணிப்பு பழிக்குமா? பரிசுத்த நூல் கூறுவது உண்மையாகுமா? சில அந்நிய நாட்டிற்கு நடந்த அழிவைப் போல் நம் நாட்டிற்கும் நடக்குமா? இப்படி பல கேள்விகள், சந்தேகம், பயம். சிலர் இவை யாவும் உண்மை என்கிறார்கள். சிலர் இதை அனைத்தையும் நம்ப மறுக்கிறார்கள். இன்னும் சிலர் கடவுள் இருக்கிறார், அவர் நம்மை காப்பார் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். கடவுளை நம்மில் யாராவது நேரில் கண்டதுண்டா? யார் அவர்? எங்கே வாழ்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பூமியில் மனிதனாக பிறந்த நம் அனைவருமே கடவுள்தான். ஆம், உன்னில் இருக்கிறார் கடவுள், என்னிலும் இருக்கிறார் கடவுள். பிறருக்கு உதவும் மனம் கொண்டவன் கடவுள். பிறருக்கு தீமை நினைக்காதவன் கடவுள். தானம் செய்பவன் கடவுள். கடவுளை தேடி அலைய வேண்டாம், அவர் நம்முள் தான் இருக்கிறார். நாம் அனைவரும் நினைத்தால் இந்த பூமியின் அழிவை தடுத்து நிறுத்த முடியும். மனிதனாக பிறந்த நம் அனைவரும் பகையின்றி அன்பாக வாழ்ந்தால் இந்த இயற்கை நம்மை கண்டு அஞ்சும். பின் அது நம்மை அழிக்க யோசிக்கும். நடக்கப் போகும் அழிவிற்கும் நடந்து கொண்டிருக்கும் அழிவிற்கும் முக்கிய காரணம் சூரியன் என்று நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அதன் விளைவுகள்தான் நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரழிவுகள். இந்த அழிவை தடுத்து நிறுத்தும் சக்தி நமக்கு உண்டு. ஆம், நாம் அனைவரும் அந்த சூரியனை வணங்குவோம். எங்களை வாழவிடு, இந்த பேரழிவிலிருந்து எங்களை காப்பாற்று, எங்கள் மீது கருணை காட்டு என்று கேட்போம். ஆனால் இந்த காலத்தில் நம்மில் எத்தனை பேர் சூரியனை வணங்குகிறோம்? இனிமேலாவது வணங்குவோம். நாம் அனைவரும் உயிர் வாழ